சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்தயோகேந்திரமதாஸ்யம் ஸ்ரீசங்கராச்சாரியமதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யான் அஸ்மன் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. ஓம் நமோஸ்து வியாசவிசாலபுத்தே பொல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரதத்தைலபூர்ணக பிரஜ்வாலிதோ ஞானமய பிரதீபக. ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதோ வந்தே பகவந்தௌ புனః புனः. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம சம்பிரதாய கர்த்ருப்யः வம்சரிஷிப்யோ மகத்யோ நமோ குருப்யः. சர்வோபப்ளவரகித பிரஜானகணக பிரத்யகர்த்தோ பிரம்மைவாகமஸ்மி. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே வ்யோமவத் வியாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் ஓம் சன்னோ மித்ரः சம்வருணः. त्वमेव प्रत्यक्षं ब्रह्म सत्यं वदिष्यामि तन्मावतु तद्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारम. ॐ शान्ति शान्ति शान्तिः. ॐ सहना भवतु सहनौ पुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु विद्विषावहै. ॐ शान्ति शान्तिः. ॐ यच्छन्तशां वृषभो विश्वरूपः सन्तोऽप्योऽत्यमृता सम्बभूव समेन्द्रो मेधया स्पृणोत् अमृतस्य देवदारणो भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमा कर्णाभ्याम्बुरिविसृवं ब्रह्मण कोशोऽसि मे पिहितः श्रुतं मे गोपाय.
பக்கம் 135. பதினெட்டாவது சூத்திரம். பராமர்ஷம் ஜைமினிஹி அச்சோதனச்ச அபவததிஹி அனுஷ்டேயம் பாதராயணः சாம்யஸ்ருதேஹே விதிர்வாதாரணவத். இப்போது நம்ம ரெண்டாவது அதிகரணத்தை காலையிலேருந்து படிச்சுட்டு இருக்கோம். இந்த 3 சூத்திரத்துக்குள்ளே தான் சுற்றின்னு இருக்கோம். எங்கே இருக்குன்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம ட்ராவல் பண்ணுறது தெரியும், புரியும். இதில் தர்மஸ்கந்தா அப்படியே உபநிஷத்தில் வந்தது. அதுக்கு பேர் ஸ்கந்த ஸ்ருதி. இந்த ஸ்கந்த ஸ்ருதியில் என்ன ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு ஸ்கந்த ஸ்ருதியில் விதி வாக்கியம் இல்லை. இப்படி செய், இப்படி செய்யாதே அப்படின்னு அதில் இல்லை, பொதுவாக இருக்குது. அதனால் பூர்வ மீமாம்சர்கள் அதை எடுத்துக்க முடியாது. ஸ்கந்த ஸ்ருதி சொல்கிறத எடுத்துக்க முடியாது. அது எல்லாருக்குமே மிஸ்கன்செப்ஷன் சொன்னீங்கன்னா, அப்போ கிரகஸ்தாசிரமும் மிஸ்கன்செப்ஷன் ஆகிடுமே. அப்படி சொன்னதுக்கு அந்த ஸ்ருதி வாக்கியமே எடுத்துக்க முடியாது. சரி, வேறு ஸ்ருதி எடுத்துக்கலாம் அப்படின்றத நம்ம சொல்லப்பட்டிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்கந்த ஸ்ருதி வாக்கியம், சாமிய ஸ்ருதி வாக்கியம். இங்கே வியாசாச்சாரியார் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு ஸ்கந்த ஸ்ருதி வாக்கியம் அலர்ஜியாக இருந்ததுன்னா சாமிய ஸ்ருதி வாக்கியத்தை எடுத்துக்கோ. அது எல்லாமே ஈக்குவல் பண்ணுறது, சரிசமம் பண்ணுறது. புரியுதா? சாமிய ஸ்ருதி ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். அதாவது இதில் நாம் படிச்சுக்கிறது இல்லை என்னென்னா, பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம், சந்நியாசாசிரமம் 4மே ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். ஒரு மனுஷன் படிப்படியாக டெவலப் பண்ணிட்டு போகிறதுக்காக நம்ம சாஸ்திரம் வகுத்து கொடுத்த ஒரு அற்புதமான விஷயம். இந்த விஷயத்தை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லு. இப்போ அடுத்தது 3 ஆசிரமத்தில் மூலியமாக தான் ஒரு மனுஷன் சாதன சதுஷ்டத்தை அடைய முடியும். வேதாந்த தகுதியை அடையிறதுக்கு அது 3மே உபயோகமாக இருக்கும். சில பேர் மாத்திரம் டைரெக்டாக சன்னியாசம் எடுத்துக்கிறாங்களே அப்படின்னா, பூர்வ ஜென்மத்தோடைய சம்ஸ்காரம் அவங்களுக்கு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா, சில பேர் வீட்டில் இசைக்கும் அந்த குடும்பத்துக்கு சம்பந்தம் இருக்காது, ஆனால் வாயை திறந்து அழகாக பாடுவாள். அப்போ இது பூர்வ ஜென்மத்தோட சம்ஸ்காரம், அந்த வீட்டில் இருக்கிற சம்ஸ்காரம் கிடையாது. புரியுறதா? அதனால் வேண்டி நம்முடைய புருஷார்த்தம் நம்மளுடைய பிராரத்தத்தில் சில இடத்துல பிறக்க வேண்டியிருக்கோம். நம்மளுடைய புருஷார்த்தம் இருக்குது, அதுலேருந்து நம்ம வெளியில் வர முடியும், அதுலேருந்து மேன்மை அடைய முடியும். அதுதான் புருஷார்த்தத்தினுடைய மேன்மை. அப்போ இங்கே இவர் புருஷார்த்தத்தினுடைய மேன்மையை வியாசாச்சாரியார் முக்கியமாக சொல்கிறார். அவருடைய பிரதிஜ்ஞாவாக இருக்கிறது. அதனால தான் இந்த அத்தியாயம், இந்த அதிகரணம் 17 சூத்திரம் இருக்குது, புருஷார்த்த அதிகரணம். அதை நம்ம திருப்பி காலையில் 15, 16, 17 பார்த்துட்டு அப்புறம் இதுக்குள்ளே நுழைஞ்சிருக்கோம். அப்போது சிரவணம் குறியாத் அப்படின்ற விதி வாக்கியம், அதுக்கு பேர் சாதன சதுஷ்டிய அனந்தரம் சிரவணம் குறியாத். சிரவணம் குறியாத்துனா சந்நியாசம்.
அதனால தான் நான் என்ன சொல்லிருக்கேன்னா, இப்போ சிரவணம் கேட்கறது அது சத் சங்கம். எப்போ நீ இதுக்காக முழு நேரமாக ஃபுல் டைமாக உனக்கு கிடைக்கிறதோ அப்போ யூ ஆர் த சந்நியாசி. இப்போ நம்ம கிரகஸ்தத்தில் இருக்கிறதுனால அந்த விஷயத்தை தெரிஞ்சிக்கலாம், பார்ட் டைமாக தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நமக்கு நிறைய அஜெண்டா இருக்குது, பல்வேறு விதமான அஜெண்டா இருக்குது. அதுக்கு மத்தியில் இந்த ஷிபிரு நடுப்பழனி இதுக்கெல்லாம் உக்காந்துருக்கிறது ட்ராப் பண்ணுறது ஜனங்களை. அந்த கிரகஸ்தத்திலேருந்து அதிலேயே போயிடாத, கொஞ்சம் இந்த பக்கம் வா அப்படின்னு பகவான் ஏற்பாடு பண்ணுறான். புரியுதா? கொஞ்சம் பேரை மாற்ற அப்படி நம்ம வருவோம். இங்கேயே இப்போவே தீவிரமாக ஆயிட்டான்னா இங்கேயே அவன் புரிஞ்சிடும். ஞானன்றது செகண்ட்ஸ் தான், அது ஒன்றும் பெரிய விசேஷம் இல்லை. இப்போ சாமிய சுருத்தி என்ன பண்ணுறதுன்னா, எல்லா ஆசிரமங்களையும் சமமாக நடத்த சொல்கிறது சாமிய சுருத்தி. இப்போ ஸ்கந்த சுருத்தி வாக்கியம் அந்த விதி சரியாக இல்லாதனால எடுத்துக்க முடியாது. சாமிய சுருதி நோனோ அப்படி சொல்லக்கூடாது, எல்லாமே சமமாக கருதணும். அபவாத சுருதி இருக்கு. அபவாத சுருதி என்ன சொல்கிறான்னா, மீமாம்சா பூர்வ மீமாம்சா சந்நியாசம் கூடாது. சந்நியாசம் பூர்வ மீமாம்சர்களுக்கு அலர்ஜி. இப்போ புரியுதா உங்களுக்கு? ஏன் ஜனங்களுக்கு சந்நியாசம்னா அலர்ஜியாக இருக்குன்னா, சந்நியாசி கண்டு பயமாக இருக்கிறதுனா ரெண்டு காரணம். ஒன்று சந்நியாசியே சந்நியாசி தர்மத்தை கடைப்பிடிக்கிறதில்ல, அது வேற பக்கம். உண்மையாகவே சந்நியாசம் இருந்தால் கூட சந்நியாசன்றது ஒரு பயத்துக்குரிய விஷயமா இருக்கு. ஏன் அப்படின்னா, பூர்வ மீமாம்சம் ஸ்ட்ராங்காக உள்ளர பாரதத்தில் பதிஞ்சிருக்கு. அதுவும் தமிழ்நாட்டில் இன்னும் ஜாஸ்தியாகவே இருக்குது. இது ஒரு பக்கம். இப்போ சாமிய சுருதி பல்வேறு விதமான வாக்கியம் இருக்கிறது, அதை எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்கிறேன். உதாரணத்துக்கு வயலண்ட் இருக்குது, நான் வயலண்ட். வயலண்ட் ஹிம்சா, நான் வயலண்ட் அகிம்சா. கிருஷ்ணர் யுத்தஸ்ய பாரத அப்படி சொல்கிறார். அது மாத்திரம் இல்லை, அவர் மிரட்டுறாரு, நீ யுத்தம் பண்ணலைன்னா உனக்கு பாபம் வரும். யாரை பார்த்து சொல்கிறாரு? துரியோதனனை பார்த்து சொல்கிறாரு. துரியோதனை பார்த்து சொல்ல வேண்டாம், அவன் சண்டை செய்யாமல் இருக்கணும், அர்ஜுனன் சண்டை செய்யணும். இங்கே தான் கன்ஃபியூஸ் ஆகிடுவான் எல்லாருக்கும். இது என்ன நியாயம்? நம்ம கோர்ட்டு பிரகாரம் ஒரே நீதி தான் இருக்கும், நமக்கு ஆசிரமத்து பிரகாரம் அந்த தர்மத்து பிரகாரம் வேறையாகும். இதில் இவன் அர்ஜுனன் யுத்தம் பண்ணலைன்னா பாவம், துரியோதன் யுத்தம் பண்ணினா பாவம். அப்போ யுத்தஸ்வ பாரத, யுத்தம் பண்ணு அப்படி மோட்டிவேட் பண்ணுறாரு. அப்போது இதில் சாஸ்திரத்தை சரியாக புரிஞ்சிக்கலைன்னா கன்ஃபியூஸ் ஆகும். சாமானிய தர்மம், விசேஷ தர்மம், இந்த டிஸ்டிங்ஷன் உண்மையிலேயே காந்திக்கு புரிஞ்சுதா புரியலையான்னு தெரியல. இல்லை வேணும்னு பண்ணினாரா, இல்லை நிஜமாவே புரியாமல் பண்ணிட்டாரான்னு தெரியல. ரெண்டுமே எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா நான் பார்த்த பல பெரியவங்களுக்கு இந்த சாமானிய தர்மம் விசேஷ தர்மம் புரியவே இல்லை. ரொம்ப பெரியவங்க, நான் ரொம்ப சாதாரணமாக பேசிகிட்டே இருப்பேன், நமக்கு பின்னாடி பேக்ரவுண்டு வேதாந்தம் இருக்கான், டக்குன்னு தெரிஞ்சிடும் இதுலேருந்து என்னான்னு. சாமானிய தர்மம் எல்லாருமே ஃபாலோ பண்ணும். அகிம்சா பரமோ உத்தம குணம், அது எல்லாரும் ஃபாலோ பண்ணும். ஆனால் விசேஷ தர்மத்தில் வரும்போது
ஒன்றுக்கு கீழானதை விட மேலானதுக்கு நாம் எது வேணால் விலை கொடுக்க முடியும். இப்போ விசேஷ தர்மத்தில் யுத்தம் பண்ணலாம். கோர்ட்டில் இப்போ கோர்ட்டு கூட சொல்ல முடியாது, எல்லா இடத்துலையுமே உதாரணமே கொடுக்க முடியாத அளவுக்கு நம்ம வந்துட்டோம். பெரிய கவர்னர் மாதிரி போகிறாரு அப்படிலாம் இப்போ சொல்ல முடியாது. கோர்ட்டு மாதிரி நீதி சொல்கிறாங்க அப்படியும் சொல்ல முடியாத ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துன்னு இருக்கோம். நிறைய இடத்துல பிரச்சனைகள் இருக்கு. அதுக்கு மத்தியில் வேதாந்த சனாதன தர்மத்தை சொல்லணும்னா ரொம்ப கடினமாக இருக்கிறது. ஆக இதில் நீ ஜாக்கிரதையாக புரிஞ்சிக்க வேண்டியது, நம்ம சுவாமிகள் கையிலெல்லாம் எல்லா சுவாமிகிட்டையும் ஆயுதம் இருக்கு. ஆனால் வயலண்ட்டை இது பண்ணுறதுல தண்டாயுத பாணி. அவர் யார்? தண்டாயுத பாணி, சஸ்திரபாணி, சாரங்கபாணி, சக்கரபாணி. விஷ்ணு சக்கரம் வச்சிருக்காரு. கோதண்டபாணி. பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு சுவாமிலாம் இருக்கிறது. அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, தர்மத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரு கையில் ஆயுதம் இருக்கும், இன்னொரு கையில் அபயம் இருக்கும். நீ கரெக்டாக இருந்தீன்னா அபயம், தப்பாக போனீன்னா கதையிலே ஒரு மண்டையில் ஒரு போடு போடுவார். ரெண்டுமே இருக்குது. ஓகே, சுவாமிகிட்ட. அப்போ விதி வாக்கியம், ரெண்டு விதி வாக்கியம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றை குறைச்சி இன்னொன்றுக்கு மதிப்பு கொடுக்கறது எப்படி முடியும்? ரெண்டு விதி வாக்கியம் சமமாக இருக்கும்போது எதை வச்சு குறைக்கிறது? ஈக்குவல் வேலிடேட் இருக்கும்போது, பவர்ஃபுல் இருக்கும்போது எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? அகிம்சா, ஹிம்சா ரெண்டுமே இருக்குது, ஈக்குவல் வேலிட் இருக்குது. எப்படி முடிவு பண்ணுறது அப்படின்னா, இங்கே பிரம்மசூத்திரத்தில் ஆச்சாரியால் என்ன சொல்கிறாருன்னா, அனதிகாரி விஷயே அபவாத ஸ்ருதி பிரமாணம். அனதிகாரி விஷயே அபவாத ஸ்ருதி பிரமாணம். அவர்கள் கர்மம் விடக்கூடாது. அனதிகாரி, தகுதி இல்லாதவர்கள் கர்மத்தை விட்டுடக்கூடாது. தகுதி அடையிற வரைக்கும் கர்மத்தை பண்ணணும். அதனால் எங்கிட்ட நிறைய பேர் இளைஞர்கள் வந்தாங்க ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி. நான் உங்களை மாதிரியே வந்துடுறேன், முதல்ல கல்யாணம் பண்ணிக்க. அந்த பத்ம சக்கரத்து வியூக்குள்ளர நுழைஞ்சி அடிபட்டு உதப்பட்டு வெளியில் வரணும். நீ அபிமன்யு மாதிரி அதிலேயே இருந்து சாக போறியா, இல்லை அர்ஜுனன் மாதிரி உள்ளே போய் வெளியில் வர போறியா? அபிமன்யு போய் விழுந்ததுக்கு என்ன காரணம்? அர்ஜுனன் அந்த வியூதுக்குள்ளர போய் வெளியில் வரத்துக்கு என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம், அங்கே கிருஷ்ணர் இல்லை, இங்கே கிருஷ்ணர் இருக்கார். கிருஷ்ணர் மாத்திரம் இல்லாமல் கௌரவர்களுக்குள்ளார போய் எவனும் திரும்பி வெளியில் வர முடியாது. என்னென்னோ வித்தெல்லாம் பண்ணுறார். நட்ட நடுப்புறில் இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. 7 அக்ஷரவுனிக்குள்ளர ஒரே ஆள் இவர் ஓட்டுறாரு, இவர் சண்டை போட்டுன்னு இருக்கான். பராக்கிரமான சண்டை, 2 விதமான சண்டை அர்ஜுனனுக்கு. ஒன்று அந்த விராட பருவத்தில், இன்னொன்று இந்த யுத்தத்தில் உள்ள பூந்து அடிக்கிறது, கேட் கிராஷ். இப்போ நாங்கள் ஒரு மீட்டிங்கில் பேசும்போது ஒரு மாமி உள்ளர கேட் கிராஷ் பண்ணி 10,000 ரூபாய் கொடுத்துட்டு போயிட்டான். இதுதான் கேட் கிராஷ் பேர், புரியுதா? அப்போது உள்ளர பூந்து அடிக்கிறதுன்னு இதுக்கு பேர். நம்மளை யார் தடுக்க முடியும்? புரியுதா? தடுக்கிறதுக்கு யாருமே இல்லை. அப்போ இதில்
ந புத்தி பேதம், சாதாரண ஜனங்களை குழப்பக்கூடாது. அவங்கள் கர்மம் செஞ்சு தான் ஆகணும். எது வரைக்கும்? தகுதி அடையிற வரைக்கும், சாதன சதுஷ்டி அடையிற வரைக்கும். அதனால் அபவாத சுருதி வேலிட் அப்படின்ட்டு சொல்கிறேன். இப்போ தகுதி இல்லாதது பொறுத்து அந்தந்த ஆசிரமம் சாமிய சுருதி பண்ணலாம். சாமிய சுருதி எப்படி பண்ணுறோன்னு சொல்கிறோம்னா, எல்லாமே ஈக்குவல். எப்படி சொல்கிறோம்னா, அந்த தகுதியை பொறுத்து, தகுதி இல்லாததை பொறுத்து அவங்க செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம். சில பேர் செய்ய வேண்டியிருக்கு, சில பேர் விட வேண்டியிருக்கிறது. அப்போ யாரை பொறுத்து இருக்கு? அவங்களுடைய தகுதியை பொறுத்து இருக்கு. அதுக்கு பேர் சாமிய சுருதி. ஓகே, சமமாக நடத்தணும். அப்போ கர்மம் செய்கிறவங்களையும் நாம் ரெக்கக்னைஸ் பண்ணுறோம், கர்மத்தை விட்டவர்களையும் ரெக்கக்னைஸ் பண்ணுறோம். எதனுடைய அடிப்படையில்? கர்மம் அவன் செஞ்சு ஆகணும். சப்போஸ் கர்மத்தை விட்டுட்டான்னா தவறான வழிக்கு போயிடுவான். பகவான் கிருஷ்ணர் சொல்கிறாரு, மித்யாச்சாரன் ஆயிடுவான் அப்படின்றார். அதனால் கர்மம் பண்ணி தான் ஆகணும். யோகிதை அடையிற வரைக்கும் கர்மத்தில் இருந்துடும். கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, கிரகஸ்த ஆசிரமத்தில் இருந்து அதிலேயே உழன்று ஒரு நாள் இறந்து போவதற்கான வாழ்க்கை அல்ல. கேனோ உபனிஷத்து அழகான ஒரு மந்திரம் இருக்குது. இகச்சேத் அவேதீத் அத சத்தியமஸ்தி, ந சேத் இக அவேதீத் மகதி வினஷ்டி. நீ வாழறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். நம்ம பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். புரியுதா? அப்படி இல்லைன்னா இன்ஃபினிட் லாஸ். இன்ஃபினிட் லாஸ்ன்னா தெரியும் உங்களுக்கு. புரியுதா? வாழ்க்கை அர்த்தம் இல்லை. அப்போ தேர்ஃபோர் நம்மளை பக்குவப்படுத்துறதுக்காக அநேக ஆசிரமம் இருக்கிறது தான் நல்லது. அநேக ஆசிரம் சரியானது அப்படின்றது வியாசாச்சாரியார் வாதிடுறார். 19வது சூத்திரம் அதை தான் சொல்கிறார். 18வது சூத்திரம் பூர்வபக்ஷி சூத்திரம், 19வது சூத்திரம் சித்தாந்தி சூத்திரம். அனுஷ்டேயம் பாதராயணகா சாமிய ஸ்ருதேகே அப்படி சொல்கிறார். அனுஷ்டேயம் 4 ஆசிரமங்களும் அவைகள் அனுஷ்டானத்திற்கு உரியது தான், பின்பற்ற தகுதியுள்ளது. அனுஷ்டேயம் என்ற சொல்ல பராமர்சம் அப்படி சொன்னோம் இல்லையா? ஏக ஆசிரமம். அந்த பராமர்சம் ஏக ஆசிரம கொள்கை தவறானது என்பதை சுட்டி காட்டுவதற்காக அனுஷ்டேயம் என்ற சொல் இருக்கிறது. அனுஷ்டேயம் என்றது பராமர்சத்துக்கு ஆப்போசிட் வேர்டு. ஆப்போசிட் அநேக ஆசிரமம் அப்படி சொல்கிறது. இப்போ பாப்புலர் மிஸ்கன்செப்ஷன் சொல்கிறது பூர்வ மீமாம்சர்கள். வியாசர் என்ன சொல்கிறாரு? த டெலிபரேட் ஆக்ஷன் அப்படின்றார். இது எல்லாருக்கும் தெரியும். இந்த கிரகஸ்தாசிரமம் நமக்கு பூர்ணமான திருப்தியை கொடுக்காது அப்படி தெரியும். ஏன் கிரகஸ்த ஆசிரமத்தில் இருக்கும்? ஏன் இருக்கும்னா, நமக்கு டெலிபரேட் ஆக்ஷன். என்னால் சந்நியாசம் ஆக முடியாது, எல்லாத்தையும் துறக்க முடியாது, அதற்காக வேண்டி கிரகஸ்தத்தில் இருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? இப்போ ஆனால் இதை புரிஞ்சுத்துனா நம்மளுடைய ஆஃபீஸு, வீடு, மனை, மக்கள் இதெல்லாம் சாதனைக்குரிய விஷயமாயிடும். நீ இதை சாதனைக்குரிய விஷயமா வச்சுக்கலைன்னா வேதனைக்குரிய விஷயமா மாறிடும். அப்போ இது சாதனை, நான் டெலிபரேட் ஆக்ஷன் பண்ணுறேன். அப்படி நம்ம யோகசாந்தி குருகுலத்தில் இந்த விஷயத்தை ரொம்ப வருஷமாக எம்பசைஸ் பண்ணுறேன். வர்ணாசிரமத்தை அவங்கவுங்களுடைய யோகியத்தைக்கு என்ன உண்டோ அப்படின்னு.
எல்லாருமே சொல்லுவாங்க, நீங்கள் என்ன எல்லாருக்கும் ஒரே மாதிரி சொல்கிறீங்க, அவங்களுக்கும் ஒரே மாதிரி சொல்கிறீங்க, இவங்களுக்கும் ஒரே மாதிரி சொல்கிறீங்க, எல்லாருக்கும் ஒன்றா தான் இருக்குது. ஆனால் யாருக்கு தகுதி இருக்கோ அவங்களால தான் பின்பற்ற முடியும். சொல்கிறதுனால நெருப்பு சூடும் அப்படி சொன்னால் உடனே சுட்டுடாது. நெருப்பில் போய் கையை வச்சா தான் சுடும், அது வரைக்கும் சுடாது. புரியுதா? அனுஷ்டேயம், அனுஷ்டேயம்னா விதி, பராமர்ஷம் அப்படின்னா அனுவாதம். புரியுதா? அனுஷ்டேயம்னா விதி, பராமர்ஷம்னா அனுவாதம். இப்போ மீமாம்ச கருத்துப்படி விதி என்பது பலமானது. ஒரு விஷயத்தில் விதி சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் அனுவாதம் சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு ரொம்ப வீக்கு. நம்ம இப்போ பூர்வ மீமாம்சத்தினுடைய அடிப்படையில் இப்போ படிச்சுட்டு இருக்கோம். நம்ம வேத பூர்வத்தினுடைய அடிப்படையில் படிச்சுட்டு இருக்கோம். வேதத்தினுடைய அடிப்படையில் வேதாந்தத்தை படிச்சுட்டு இருக்கோம். புரியுதா? அப்போ வேதத்தையும் வேதாந்தத்தையும் கனெக்ட் பண்ணி படிச்சுட்டுரும். அதனால் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கன்ஃபியூஸ் பண்ணல, இதுக்கு ரெண்டும் கான்ட்ராஸ்டாக இருக்கிறது, கான்ட்ரடிக்டாக இல்லை அப்படின்றத நம்ம சொல்ல வரணும். ஓகே, அப்போது விதி சொன்னால் ரொம்ப ஸ்ட்ராங்காகிடுறது. வியாசர் என்ன பண்ணுறாரு, அவங்களுடைய பாஷையிலேயே பதில் சொல்ல வேண்டும். நம்ம எப்பவுமே ஒருத்தர்கிட்ட பேசும்போது, இப்போ ஏன் பிஜேபி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுது அப்படின்னா, அவங்க பாஷையிலே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆப்போசிட்டில் எப்படி இருக்காங்களோ அதெல்லாம் இவங்களும் பண்ணுறாங்க. அவன் ஃப்ரீயாக கொடுத்தானா இவங்களும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. எல்லாமே இப்போ கற்றுக்கிட்டாங்க இவங்களும். ஆனால் அவன் பண்ணுறது சுயநலத்துக்கு, இவங்க பண்ணுறது தேசியத்துக்கு. நீ சும்மா இதுவே பேசிக்கிட்டு இருந்தீன்னு வச்சுக்கோ, ஒரு நாளும் மேலே வர முடியாது. அதனால் அவங்க வழியை என் வார்த்தையில் சொன்னோம்னா ட்ரங்கன் மாங் ஸ்டைல் இதுக்கு பேர். அவன் வழியிலேயே போய் அவன் அடிக்கிறது. ஒரு குடிகாரங்கிட்ட எப்படி சண்டை போட முடியும்? அப்போ நீ குடிச்சா மாதிரி நடித்து அதை புரிஞ்சு அப்படி போய் சண்டை போட்டால் தான் அவனோடு சண்டை போட முடியும். டைரெக்டாக சண்டை போட முடியும். புரியல? அப்போது இன்றைக்கி இருக்கிற ஸ்டேட் ஆஃப் மைண்டில் பீப்புள் எப்படி இருக்காங்க, பொலிட்டீஷியன் பார்ட்டி எப்படி இருக்குது, இதெல்லாம் புரிஞ்சுண்டு அதுக்கு தகுந்தா போலேயே ஆக்ஷன் பண்ணி தர்மத்துக்கும் தேசியத்துக்கும் இருக்கும். அதை இப்போ நல்லா கற்றுக்கிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களும் வளர்ந்து வராங்க. தேசத்துக்கு நல்லது அது. ஓகே, அதுபோல் இந்த அபேத சுருதி அபவாத சுருதி பலவிதமாக ப்ரெசன்ட் பண்ணியிருக்கிறது. வியாசர் அவங்களுடைய பாஷையிலேயே சாமிய சுருத்தேகே அப்படின்றார். எல்லா ஆசிரமங்களும் சமமானது. ஓகே, அதனால் நான் காலையில் சொன்ன மாதிரி இந்த கிரகஸ்த ஆசிரமம் பெருசா சந்நியாச ஆசிரமம் பெருசான்னு மகாபாரத கதையை சொன்னேன். எல்லா ஆசிரமுமே சமமானது தான். அது தர்மத்தை கடைப்பிடிச்சா. நீ காலையில் எழுந்திருச்சு, சூரியன் வரத்துக்கு முன்னாடியே எழுந்திருச்சு குளிச்சுட்டு, இந்த பக்கம் லேடிஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க 6 மணிக்கே முன்னாடி வீட்டில் விளக்கேற்றினா ஸ்ரீதேவி வருவா. 6 மணிக்கு தூங்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, அந்த பொண்ணு பொம்பளை, ஸ்ரீதேவியோட அக்கா வருவா. வீட்டுக்குள்ளற எந்த பொன்பொருளையாவது 6 மணிக்கு மேலே தூங்கினா அந்த வீடு நன்னா இருக்காது. புரியுதுதான்? அப்போது மங்களகரமாக ஆகணும்னா அது ஏன் எங்களை மாத்திரம் சொல்கிறீங்க? இல்லை, உரிமை குரல்லாம் கொடுக்காத, கடமை குரலை கொடு. நான் என்ன பண்ணணுமோ அதை மாத்திரம் செய். அதை பண்ணிகிட்டே போயிடணுன்னா மீதெல்லாம் சரண்டர் ஆகிடும். புரியுதுதான்?
அதனால் வீட்டில் சக்கரமாக சொல்கிறது யாருன்னா அந்த பெண் பிள்ளை தான். இந்த பெண் பிள்ளை சோர்வாவோ எதிராவோ மாற்றோ இருந்துன்னா அந்த வீடு முன்னுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். அப்படி முன்னுக்கு வந்ததுன்னா பிராரப்த கர்மம். அதனால் எல்லாத்தையும் தாங்கிறதுக்கான இதயம் ஆணுக்கு கொடுக்கல, பெண்ணுக்கு தான் கொடுத்துருக்கான் பகவான். புரியுதா? எல்லாத்தையும் சகல நிர்வாகமும் இருக்கிறது. புரியுதா? நான் பார்த்துருக்கேன், கண்ணால் பார்த்துட்டுருக்கேன் எல்லா நிர்வாகமும். ஆனால் நமக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அந்த பவுண்ட்ரி தாண்டக்கூடாது. சதுரங்க ஆட்டம் ஆடலாம் சிவனோட, நான் அந்த ஆட்டத்துக்கு ஒரு லிமிட் இருக்கு. அவர் அப்படி கையை தூக்கி அந்த திரிவிக்ரமாசனம் பண்ணார், அதை பொம்பளை புள்ள சபையில் பண்ணக்கூடாது. புரியுறதா? சிவன் ஜெயிச்சாரா சக்தி ஜெயிச்சாரெல்லாம் கதை இல்லை. இது எங்கே இருக்கிற லிமிட்டு, இந்த லிமிட்டை புரிஞ்சுட்டு பண்ண. லிமிட்டுக்குள்ளற உன்னுடைய சக்தியை முழுக்க காட்டு, எல்லாமே சரியாயிடும். புரியுதா? அதனால் இது ரொம்ப சரியாக புரிஞ்சுக்கிட்டா தான் உயர்வு தாழ்வு இல்லாமல் நம்ம ட்ராவல் பண்ண முடியும். சாமிய சுருத்தேகே, ஸ்ருதி வாக்கியம் சமத்துவத்தை சொல்கிறது. பாதராயணகா, வியாசாச்சாரியார் கருத்துப்படி அனுஷ்டேயம் சாமிய சுருத்தேகே, அனைத்து ஆசிரமங்களையும் சமமாக கருத வேண்டும். இதுதான் ஸ்ருதி வாக்கியம். ஓகே, இது சித்தாந்தம். இப்போ அடுத்தது 20வது இந்த அதிகரணத்தினுடைய கடைசி சூத்திரம் விதிர்வா தாரணவத்து. அப்படி சொல்கிறோம், விதிர்வா தாரணவத்து. இந்த சூத்திரம் அப்யுபேத்தியவாதா. அப்யுபேத்தியவாதகன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பூர்வ மீமாம்சர்களுடைய கருத்து கிரகஸ்தாசிரம் மட்டுமே விதி உள்ளது. விதினா வேதம் கட்டளையிடுறது. வேதம் கட்டளையிடுறது எதுவோ அதுதான் பலமானது. வேதம் கட்டளை இல்லைன்னா அது பலமற்றது. இங்கே என்ன சொல்கிறேன்னா, மற்ற ஆசிரமங்களுக்கு விதி கிடையாது, ஸ்கந்த ஸ்ருதியிலும் விதி இல்லை. நாம் சொல்கிறது ஓகேயா, ஸ்கந்த ஸ்ருதி சாந்தோக்கிய 1:23:1 உனக்கு ஒத்து வரலையா? ஓகே, ஜாப்பால ஸ்ருதி இருக்கு பாரு, அதை பாரு. ஜாப்பால ஸ்ருதியில் விதி சொல்லியிருக்க. அதாவது பிரம்மச்சரிய நியதிகளை 4:2 மந்திரம் ஜாப்பால உபனிஷத்தை. அதில் என்ன சொல்கிறது, பிரம்மச்சரிய நியதிகளை பின்பற்றிய பிறகு ஒருவர் இல்லறத்தை ஏற்க வேண்டும். அந்த நிலையிலிருந்து அவரே வானப்பிரஸ்த நிலைக்கு போக வேண்டும். விதி இப்படி பண்ணு, அப்படி கட்டளையிடுறது. இறுதியாக சந்நியாசத்தை ஏற்க வேண்டும். அப்படி விதி வாக்கியமாக தெல்ல தெளிவாக ஜாபால உபனிஷத்து 4:2 மந்திரம் சொல்கிறது. அப்படின்னா சந்நியாசத்தை பற்றி பூர்வ மீமாம்ச கருத்துகள் என்ன சொல்கிறேன்னா, சந்நியாசத்தை பற்றி சாந்தோக்கிய ஸ்கந்த ஸ்ருதியை ஏற்றுக்கொள்வதில்லை. சரி, விதி வாக்கியம் இல்லை அப்படின்னா பூர்வ மீமாம்ச சூத்திர விதி வாக்கியமாக வச்சுக்கலாமா அப்படின்றத ஏற்றுக்கொள்ளலாம். இந்த பூர்வ மீமாம்சர்கள் ஒரு நம்ம பிரம்மசூத்திரம் மாதிரி தர்மசூத்திரம் சொல்லியிருக்காங்க. அந்த தர்மசூத்திரத்துப்படி விதி வாக்கியம் இல்லாததை விதி வாக்கியமாக மாற்றுவது எப்படின்னு ஜெய்மினி சொல்லியிருக்கார். அந்த ஜெய்மினி சொன்ன சூத்திரத்தை வச்சு வியாசாச்சாரியர் இப்படி பண்ணிக்கிய அப்படின்னு சங்கராச்சாரியார் எடுத்து கொடுக்குறார்.
அப்போது இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒருத்தர் என்ன பேச வராங்களோ அவங்களுடைய பேச்சை வச்சே அவங்களோட பேசணும். பேரலாக நம்ம பேசுறது ஒன்று, அவங்க பேசுறது ஒன்று நடக்காது. எப்பவுமே ஒரு விஷயம் ஆர்கியூமெண்ட் எப்படின்னா, ஒருத்தர் ஆர்கியூ பண்ணுறதுல நல்லா ஃபஸ்ட்டு நீ கேட்டுக்கணும். முதல்ல ஆர்கியூமெண்ட்டு யாருக்கு நல்லா பண்ணுவாங்க அப்படின்னா, எதிராளி பேசுகிறத யார் காது கொடுத்து கேட்குறானோ அவர் எந்த நோக்கத்தில் சொல்கிறார், என்னத்துக்காக சொல்கிறார், மிஸ்கன்செப்ஷனில் சொல்கிறாரா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் சொல்கிறாரா, இல்லை அடமெண்ட்டாக சொல்கிறாரா, இதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு அவங்க பாஷையிலேயே இதில் புரிஞ்சுக்கணும். ஆனால் நம்ம பேசும்போது எப்படி பேசணும், அவருடைய மொழியில் பேசணும். அப்படி பேசிட்டா நமக்கு சுலபமாகிடும். ரொம்ப ஈஸி டெக்னிக். பிரம்மசூத்திரம் பிரம்மன் புரியுதோ இல்லையோ, ஒரு ஆள் எழுத்த ஆள் என்ன பேசுகிறார் என்ன பேசலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசினா நீ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். லௌகீகத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். புரியுதா? நோ 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 நோ. சில பேர் அவன் வாயை திறந்தாலே வரும் நோ 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 நோ. புரியுதா? அப்படி இல்லைங்க. நீங்கள் சொல்கிறது ரொம்ப சுத்த மடத்தனம் போச்சு, எல்லாமே க்ளோஸ். இனிமேல் எவன் கேட்பான் உன் பேச்ச? புரியுதா? முதல்ல என்ன சொல்லணும், ஐயோ நீங்கள் இவ்வளோ சமத்தாக பேசுகிறீங்க, பிரமாதமாக பேசிட்டீங்களே, நல்லா பேசுகிறீங்களே, எனக்கு தான் தெரியலங்க அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, அப்படின்வார். அப்படி இருக்கும்போது படார்னு நம்ம கருத்தை மெதுவாக சொல்லணும். சிம்பிள் விஷயம். இதெல்லாம் நம்ம இந்த பிரம்மசூத்திரத்தில் இருக்க ஆர்கியூமெண்ட் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டா பர்பஸ்ஸு. இப்போ இந்த அதிகரணத்தினுடைய பர்பஸ்ஸு சந்நியாச ஆசிரமம் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட்டா இல்லையா, இதை பற்றி தான் இப்போ இவ்வளோ பேக்ரவுண்டோடு பேசுகிறோம். இவன் ஒத்துக்கிறதில்ல, கிரகஸ்தத்தை மாத்திரம்தான் ஏற்றுக்கிறான், சன்னியாசியை ஏற்றுக்கிறதே இல்லை. நாம் அதுக்கு சுற்றி வளைச்சி பேசிட்டு போயிட்டுருக்கோம். சதுர்த்த ஆசிரமம் உண்டு. சாஸ்திரம் எந்த விதமான முட்டாள்தனமும் பண்ணாது, உபதேசம் செய்யாது. அதனால் வியாசருடைய பிரதிஜை என்னன்னா, கேவல ஞானாத்தேவ மோட்சம். நல்ல கவனி இந்த சொல்ல, கேவல ஞானாத்தேவ மோட்சம், ஞானாத்தேவ கைவல்யம், இப்படி சொல்லுத. அதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்? அதுலேருந்து புரிஞ்சுக்கிறது என்னன்னா, கர்மம் அங்கு தேவையில்லை. கர்மம் அங்கு தேவையில்லைன்னா மோட்சத்துக்கு அந்த கிரகஸ்தத்துக்கு கடைபிடிக்கக்கூடிய அந்த கிரகஸ்த வாழ்க்கை முறை தேவையில்லை. நீ வானப்பிரஸ்தத்துக்கு வரணும், சந்நியாசத்துக்கு வரணும். முக்கியமான விஷயம் நடுப்பழனியில் பேசிட்டு, நடுப்பழனியில் எதா மறந்தாலும் நல்லா பிரிஞ்சி சோறு போட்டாங்க, தக்காளி அது ஞாபகம் இருக்கக்கூடாது. எனக்கு தான் சங்கடமாக இருக்குது இப்போ. ஓகே, ஏன்னா அதுதான் திரும்ப திரும்ப ஞாபகம் வருது. மத்தியானம் நல்லா சாப்பிட்டோம்ல அப்படின்னு அப்படி போட்டு அசத்திட்டார் அவர். அதனால் இப்போ நான் அதை தாண்டி பேசணும். உங்களுடைய மனசில் அந்த மத்தியானம் சாப்பிட்டது மற்றதெல்லாம் தாண்டி இதை மனசில் நிற்கிற அளவுக்கு நான் பேசணும். புரியுதுலைப்பா? ஏன் என்னுடைய கஷ்டம் புரியுதுல உங்களுக்கு? சங்கரருடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கோ. இந்த கிரகஸ்தத்தையே இவ்வளோ 100 பேரை கூட்டிகிட்டு கிரகஸ்தத்திலே இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு ஒரு சன்னியாசி, இப்போ நானே இப்போ செந்தில்ஜி கிளாஸ் எடுத்துட்டாருன்னா பிரச்சனை இல்லை. அவர் சொல்லிட்டாருன்னா ஆமாம் அவரே சொல்கிறாரு கரெக்டாக இருக்கும்னு. இவர் இவருக்கு ஆள் சேர்க்குறாரு அப்படின்றான். இவர் சன்னியாசி, இவருக்கு என்ன தெரியும்? பிரம்மன் வேணால் சொல்லலாம் மொழிய, குடும்ப விஷயம் இவருக்கு என்ன தெரியும்? புரியுதா? அதனால தான் நான் என்ன பண்ணேன், யோசித்து ஆராய்ஞ்சு
இது வரைக்கும் மேலேருந்து சின்மயாஜி தயானந்தாஜி எல்லாரும் பண்ணின ஒரு விஷயத்தினுள்ளேருந்து இந்த கிரகஸ்தர்களே ஆச்சாரியா போட்டால் தான், திருடங்கிட்டே சாவியை கொடுத்தா தான் தப்பிக்கவே முடியாது. புரியுறதா? அதனால் அப்படி சொல்லியிருக்கிறது. அப்போ சந்நியாசி வேணும். இந்த பராமர்ச அதிகரணத்தில் 20வது சூத்திரம் என்ன சொல்கிறதுன்னா, விதிர்வா தாரணவத்து. இந்த 2வது அதிகரணத்தில் பாரமர்சகா இஸ் ஈக்குவல் டு அனுவாதகா. அனுவாதகனா தாத்பரியம் இல்லை, அது பிரமாணம் இல்லை. புரியுறதா? எது பிரமாணம் இல்லை? பூர்வ மீமாம்சர்கள் சொல்கிறது, அநேக ஆசிரமம் சொல்கிற வேதாந்த வாக்கியங்கள் அது அனுவாதம், பராமர்சம். அவங்க பதில் கொடுக்குறாங்க, பராமர்சம் இஸ் ஈக்குவல் டு பிராந்தி சித்த அநேக ஆசிரமக அனுவாதகா. பிராந்தினா தெரியுதுல்ல, குழப்பம். இந்த பாப்புலர் மிஸ்கன்செப்ஷன் இருக்க, எல்லாருக்கும் குழப்பம் இருக்கிறது. அநேக ஆசிரமம் பற்றி எல்லாருமே சொல்கிறாங்க, பிரம்மச்சரிய, கிரகஸ்த, வானப்பிரஸ்த, சந்நியாச எல்லாரும் சொல்கிறாங்க. அப்போ பாப்புலர் மிஸ்கன்செப்ஷன், இது பிராந்தி, இது தவறு. குழப்பத்தில் தண்ணி போட்டுட்டு பேசுகிறான். புரியுறதா? அப்படி அனுவாதகா அப்படின்றான். அப்போ ஜனங்கள் மொத்தமாக ஒரே ஒரு ஆசிரமம் தான் இருக்கிறது, கிரகஸ்த ஆசிரமம் தான் இருக்குது, வேறு ஆசிரமம் இல்லை. ஒரு ஆசிரமே நமக்கு போகிறோம் அப்படி. இப்போ நம்ம ஆசிட் டெஸ்ட்டு, இங்கே இருக்கவங்கெல்லாம் கிரகஸ்தர்கள். இந்த பூர்வ மீமாம்சர்களுடைய கருத்தை எடுத்துக்கிட்டால் சௌரியமாக இருக்கும். ஏகாசிரம், எனக்கு டியூட்டி இருக்குது, எனக்கு கடமை இருக்குது, நான் இதில் தான் இருக்கணும். ஏதோ ஒழிஞ்சு போகிறதுக்கு 2 கேம்புக்கு ஒரு கேம்ப் வரேன் நான். நீங்கள் சொல்கிறீங்களே, அதுவும் ஒருத்தர் ஃபோன் பண்ணி, உண்மையிலேயே 108 லாஸ்ட்டு தானே, இப்படி கேட்குறாரு. புரியுறதா? ஆமாயா லாஸ்ட்டு தான்யா, சும்மா 80 வரைக்கும் ஆரோக்கிய பால் வாங்கிட்டு இருப்பாங்களா? இல்லை, 80 வரைக்கும் ஒன்று கூப்பிட்டுட்டு வாயன்னு போகிறோம். புரியுறதா? அதனால் எல்லாருக்குமே டவுட்டு, இவர் இப்படி தான் சொல்லுவார், அப்புறம் பாரு இதை விட ஸ்பீடாக செய்ய போகிறாரு. எல்லாருக்கும் இதில் நம்பிக்கை இருக்கு, இவர் இப்படி. அதனால் அது தெரியாது, பகவான் எப்படி பண்ணுறாரு தெரியாது. புரியுதா? நம்ம என்ன பிரம்மசூத்திரம் எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணோம், நாமளா முடிவு பண்ணோம். சடனாக வியாசர் உள்ளே வந்தார், பிரம்மசூத்திரம் விளையாட்டாக 3 வருஷம் முடிஞ்சு போச்சு. அதுவும் கண்டினியூஸாக சிகரமாக போயிட்டு வந்துட்டோம். ஒவ்வொரு சிபிரும் சிகரம். ஓகே, சிபிர் சொல்கிறத விட சிகரம் சொல்கிறது இன்னும் ஈஸியாக இருக்கும். அப்போது வேத பூர்வ மீமாம்சர்கள் ஃபெய்த் பேஸ்ட் அப்ரோச், வேதாந்த உத்தர மீமாம்சம் ஃபேக்ட் பேஸ்டு அப்ரோச். இப்போ அடிப்படையில் வேறுபாடு இருக்குது, ஒன்று ஃபெய்த்து, இன்னொன்று ஃபேக்டு. அப்போ சந்நியாசத்தை, துறவரத்தை அறவே மறுக்கிறார்கள். அதை வியாசாச்சாரியார் அதன் முக்கியத்துவத்தை இங்கே 2 அதிகரணத்தில் சொல்கிறார். புரியுதா? 2 அதிகரணத்தில் தொடர்ந்து சொல்கிறாரு, வைதிக கர்மத்தினுடைய அடையாளம் பூணல். புரியுதா? இப்போ பூணல் உள்ள வரைக்கும், உபநயனம் ஆகி அவன் பூணல் உள்ள வரைக்கும் அவன் இந்த ஹாலுக்குள்ளர
ஒரு நாய் வந்து கேட்டுன்னு இருக்கு. உங்களை சொல்லலை, பின்ன போன ஜென்மத்தில் அது வந்து கட்டடிச்சிட்டு போனது. இந்த ஜென்மத்தில் அதுக்கு நாய் ஸ்வரூபம் கொடுத்துருக்கு, ரூபம் மாறி இருக்கு. ஆனால் கிளாஸ் கேட்கறதுக்கு வந்திருக்கு. புரியுறதா? இது ஒரு விஷயம். அப்போது இது வரைக்கும் காக்கா தான் பார்த்துருக்கேன், இப்போ நாயே வந்துட்டு பூனை வந்துடுது ஒரு நாள். இப்போ இது அப்போ இதுலேருந்து இந்த சரீரம் மாறுறது, அவன் விட்ட குறை தொட்ட குறை இருக்கும்ல, அங்கே வந்து கேட்டுட்டு காதில் கொஞ்சம் கேட்டுட்டு போவான். அதனால் வைதிக கர்மத்தினுடைய அடையாளம் பூனல். சந்நியாசத்தில் அதனால தான் அந்த பூனலை கட் பண்ணிடுறாங்க. தீக்காக்காரன் கட் பண்ணுறதில்ல. முதல்ல வந்து சந்நியாசம் எடுக்கும்போது அதை கட் பண்ணிவிட்டு அவரே குருவே தீட்சை கொடுக்குறாருல, அந்த குருவே கட் பண்ணிவிடுவார். புரியுதா? அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சன்னியாசிக்கு, ட்ரெடிஷ்னலாக இருக்கிற சன்னியாசிக்கு பூனல் இருக்கா. சில பேர் சன்னியாசி பூனல் இருப்பா, அந்த அந்த சம்பிரதாயம் பார்த்துருக்கேன் நான். உண்மையிலேயே ட்ரெடிஷ்னலாக இருக்கிறதுக்கு பூனல் இருக்காது. அது வந்து கட் பண்ணிடுவாங்க. புரியுறதா? ஏன்னா அது கனெக்டட் டு கர்மா. கர்மம் அது வரைக்கும் பண்ணணும். அதனால் ஞானம் தவிர எந்தவித கர்மமும் கிடையாது. சந்நியாசிக்கு மாத்திரமே மோட்சம். காரணம் என்ன? கேவல ஞானாதேவ மோட்சம். ரெண்டுத்தையும் நினைச்சு பாருங்க. கர்மம் உள்ள வரைக்கும் மோட்சம் கிடையாது. கர்மம் உள்ள வரைக்கும் மோட்சம் கிடையாது. அப்போ கர்மத்தை துறக்கிறது ரெண்டு விதமாக துறக்கலாம். புரியுதா? கர்மத்தில் இருந்துட்டே பானையை வச்சுட்டே பானை இல்லைன்னு சொல்ல முடியும். பானையை உடைச்சி பானை இல்லைன்னு சொல்ல முடியும். இப்போ கிரகஸ்த ஞானியாக இருக்கிறது டப்பஸ்ட் இன் த வேர்ல்டு. டப்பஸ்ட் இன் த வேர்ல்டு. ஏன்னா உன்னை இண்டிகேட் பண்ணிகிட்டே இருக்கும். மாமா, அப்பா, தாத்தா, அதெல்லாம் எதை குறிக்கிறது? கர்மத்துக்கு கர்ம கனெக்ஷன் பண்ணுறது, டியூட்டியை கனெக்ஷன் பண்ணுறது, கிரகஸ்தத்தை கனெக்ஷன் பண்ணுறது. புரியுதா? அதுக்குள்ளறையே இருந்து நீ வாயை மூடினா தான் தாத்தாவும் சொல்லி மாமாவும் சரி இதை எது சொன்னாலும் பேசாதுடா அப்படி நம்மளை விட்டுருவான். சதுர்த்த ஆசிரமம், நீங்கள் அந்த ஆசிரமத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா, சப்போஸ் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை, அதுவும் ரா கணபதி படித்து தான் இருக்கேன், பார்க்கல. அப்படி சிவனேன்னு இருக்கணும், சும்மனே இருக்கணும். இந்திராணி அம்மாள் ஒரு அம்மா இருந்தா, என்ன பண்ணா, அவள் ஒன்று முடிவு பண்ணா, இனிமேல் சமையலுக்கு வரமாட்டேன், சமயக்கட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு. அத்தை பால் வச்சிருக்கேன், பார்த்துக்க மாட்டேன் கிளியரா. அந்த அடுப்பில் பார்த்து போச்சு, மூளை எங்கிருந்து வருது பாரு, அதுலேருந்து இது பார்த்துக்காது அப்படின்னு அந்த அம்மாவுக்கு புரிஞ்சுத்து. புரியுதா? அதனால் மருமக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான். இப்படி தான் விடணும். புரியுதா? விட்டா தான் நடக்கும். அதில் ஒன்று பிடிச்சுண்டு அதில் ஒன்று பிடிச்சுண்டு இருந்துன்னா நடக்கவே நடக்காது. புரியுதா? அதில் ஒரு இடத்துல முடிவு பண்ணணும், முட்டுணும். புரியுதா? அப்படி வியாசர் புருஷார்த்த அதிகரணத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கருத்தை சொன்னார். கர்மத்தை வந்து நீ வந்து பண்ண முடியாது. ஞான கர்ம சமுச்சயம் பண்ணலாமா? அதுவும் பண்ண முடியாது. அப்போ சதுர்த்த ஆசிரமம் வரும்போது உன்னுடைய முழு நேரமும் எதில் இருக்கணும்? சந்நியாசம்னா என்ன அர்த்தம்? காலையில் சாஸ்திரம், டீக்கு பிறகு சாஸ்திரம், டிஃபனுக்கு முன்னாடி சாஸ்திரம்,
டிஃபனுக்கு பின்னாடி திருப்பி கிளாஸ், திருப்பி வகுப்பு, மத்தியான வகுப்பு. இப்போ நீங்கள் நடுப்பழனியில் இப்போ பண்ணியிருக்கீங்களே ஹோல் டே, நடுவில் கேப்பு ரெஸ்ட்டு கூட விடலை பாரு, அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கப்போ இதே மாதிரி பண்ணுறதுக்கு பேர் நிதித்தியாசனம், அதுக்கு பேர் சந்நியாசம். ஒரு நாளைக்கு சாம்பிள் 108 கேம்ப்பு வந்து உங்களுக்கு வந்து சந்நியாசத்துக்காக ட்ரைனிங் கொடுத்துருக்கு. 108 தடவை நீ திருந்தலை, இதுக்கு மேலே சொல்ல முடியாதுயா. உன்னை வீடு வாசல்லாம் திறக்க வச்சு ஒரு இடத்துல கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஒரே விஷயத்த பேசி புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறமே, ஒரு 50லையாவது திருந்தணும், 80லையாவது திருந்தணும், 100லையாவது திருந்தணும், 108லையாவது திருந்தணும். திருந்துவீங்கன்னு நம்பிக்கை இருக்கிறது. இப்போ இந்த இஎம்ஐ வாங்குகிறோம்ல, ஒரு கடன் வாங்குகிறோம்ல, பல பேர் அதுக்கு பிளானே பண்ணுறதில்ல கட்டுறதுக்கு. அதை கூட கடன் வாங்கியிருக்கடா, அதை எப்படி கட்டுவ? அதாஞ்சி தெரியல ஜி. அடா அவன் கொடுத்து என்னடா, அது ஜி அந்த கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கிட்டா போகிறது ஜி. வெரி குட், வெரி குட். அதுக்கு பேர் ஏபிசிடின்னு பேர். ஏக்கு கொடுக்கறது பி வாங்கணும், பிக்கு கொடுக்கறது சிக்கு வாங்கணும், சிக்கு கொடுக்கறது டிக்கு வாங்கணும், டிக்கு மேலே யாரும் கொடுக்க மாட்டான், திருப்பி ஏ கொடுப்பான். இப்படியே செகண்டு இவன் ஐபி கொடுத்துட்டு இல்லாட்டி ஊரை விட்டு எங்கேயோ காணாமல் போயிடுவான். பிளான் கடன் அடைக்கணும்னா நமக்கு பஞ்சமகா யஜ்ஜ கடன் இருக்கு, ரிஷி கடன் இருக்கிறது. இந்த பஞ்சமகா கடன் ஒரு பக்கம் இருக்கட்டும், லோக்கலில் வாங்கின கடனே இருக்கு. லோக்கலில் வாங்கின கடனே அடைக்கலைன்னா நீ எங்கே பஞ்சமகா யஜ்ஜ கடன் அடைக்க போகிற? ரிஷி கடனை எங்கே அடைக்க போகிற? அதில் கடனை வந்து பிளான் பண்ணும். ஒர்க் டு பிளான், பிளான் டு ஒர்க். இதுக்கு பேர் புருஷார்த்த அதிகரணம் 17வது சூத்திரத்தில் வியாசர் சொல்கிறாரு, பிரதிஜ்ஞா பண்ணுறாரு. கேவல ஞானா தேவ மோட்சம் கைவல்யம், இதை இலக்கு முடிவு பண்ணு, இதுதான் இலக்கு, இதுதான் பிரதிஜ்ஞா அப்படி முடிவு பண்ணு. இப்போ ஞானத்துக்கு உகந்த ஆசிரமம் எது அப்படின்னா சந்நியாச ஆசிரமம். ஓகே, இது ஒரு பெரிய சவால், சேலஞ்சு. இதில் என்ன சவால்னா, பூர்வ மீமாம்சர்கள் ஜெயிக்க போகிறார்களா, உத்தர மீமாம்சா ஜெயிக்க போகிறதா? ஏக ஆசிரமம் ஒத்துக்க போகிறீங்களா அல்லது அநேக ஆசிரமம் ஏற்றுக்க போகிறீங்களா? ஏகாசிரமம் பூர்வ மீமாம்சம், அநேகாசிரமம் உத்தர மீமாம்சம். இப்போ எதில் வந்து நம்ம ஓட்டு போட போகிறோம், அதை 5 நிமிஷம் கழித்து திருப்பி வந்து நம்ம கேட்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதா பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.